ஹலோ கைஸ், நான் உங்கள் கேமிங் கேலக்ஸி. இப்போ நான் கிராணி சாப்டர் ஒன்று பார்க்க போகிறோம். பார்க்குறவங்கெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இந்த கேம் வந்து விளையாடுறது நல்லா ப்ராக்டிக்ஸ் வச்சுருக்கேன், அதனால் அப்படி தான் இருக்கும். ப்ராக்டிக்ஸ் அந்த கேம் விளையாட போகிறோம். அதில் வந்து காலேஜ்க்கு பண்ண போகிறோம். கஷ்டமாக இருக்கா ஈஸியாக இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் பார்ப்போம். டே 1 இப்படி கிராணி வர மாட்டா, அது ஒரு விஷயம். ஆனால் அந்த ஒரு குட்டியாக வந்து கிளம்பி மாதிரி இருப்பான், கிறிஸ்மஸ் தாத்தா. அவன் மட்டும் இருப்பான் கைஸ். அவன் மட்டும் தொலை பண்ணுவான். கிராணி இருக்காது. எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணால கிராணி இருக்காது கைஸ். ப்ராக்டிஸ் பண்ண கஷ்டமாக இருக்க ஈஸியாக இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். அப்படி ஈஸியாக இருந்தால் எல்லா இடத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து கிராணி வர மாதிரி வச்சுட்டு நம்ம விளாடுவோம். ஈஸியாக விளாடுவோம். இது வந்து ப்ராக்டிஸ் போடு கைஸ். கிராணி வர மாட்டா. இந்த காரணத்தினால் கிராணி வராத காரணத்தினால் நம்ம வந்து ஈஸியாக ஆடலாம். ஆனால் எனக்கு ஈஸியாக இருக்காது. எனக்கு எந்த இடமே தெரியாது காய்ஸ். இந்த இதுக்குள்ளே எதுவுமே இல்லை, சூப்பரு எதுவுமே இல்லை காய்ஸ். சரி வாங்க போய் பார்ப்போம். இது வந்து இந்த இடத்துல மட்டும் கிளவி இருக்கும். இது என்ன அது கீழே? இது என்ன தேவை? ஐயோ பார்க்கல பேர் டக்கு பீச். இது ஆன் பண்ணி விட்டுருவோம் காய்ஸ். இதில் இன்னொரு கிளவி இருக்கும். அந்த கிளவியோட கிராண்ட் மதர் இருக்கும். இது வந்து பாத்ரூம் ஒரு கக்கூஸ் போகிற ஏரியா கைஸ். கக்கூஸ் போகிற ஏரியாவுக்கு கக்கூஸ் போயிடும். கக்கூஸ் போயிடுண்டே கக்கூஸ் இருக்க இடத்துக்கு போயிடுவாங்க கைஸ். அங்கே வந்து காசு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அது கக்கூஸ் கரெக்டாக இருக்குது. ஏன்னா ஈஸி முடியல ப்ராக்டிஸ் முடியல அப்படி தான் இருக்குன்றாங்க. ப்ராக்டிஸ் முடியல வந்து டுட்டோரியல் வீடியோ பார்த்து வந்தேன் கைஸ் எப்படி ஆடுறதுன்னு. வந்து கீழே போயிடுவோம். இந்த சாவி எங்கே போடணும்? கீழே இந்த கைஸ் கிளவி வந்து கிறிஸ்மஸ் ட்ரெஸ் போட்டுருக்கு கைஸ். இது ஓட்டணும் கீழே. எனக்கு தெரிஞ்சு கீழே இருந்தால் வழி இருக்குதுன்னு நினைக்கிறேன். தெரில. அந்த ஸ்பானர் இந்த கீழே போட்டேன். இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கா? எதுவும் இல்லை. சூப்பர். என்னடா என்ன அது பேட்ரியா கைஸ்? ஏதோ பேட்ரி மாதிரி இருக்குது. இது எங்கே வைக்கணும் பேட்ரியை? ஐ டோன்ட் நோ. எங்கே வைக்கணும்? இங்கே தான் வைக்கணுமா? சூப்பர் அத்தாச்சு கைஸ். பேட்ரி வந்து டோர் எஸ்கேப் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். நான் டோர் எஸ்கேப் பண்ண போகிறத வந்து பைக்குன்றேன் கார் எஸ்கேப். என்ன இது? கிஃப்ட்டு நல்ல கிஃப்டாவா? கரெக்டுப்பால இங்கே தான் இருக்கியா நீ கைஸ்? இந்த கிளவி இங்கே தான் இருக்கேன். போச்சு. ஏன் நான் வந்து அடிக்கிற கைஸ்? இவன் அடிச்சு ஐட்டத்தை ஒழிச்சு வச்சுருவேன் கைஸ். ஸ்பார்க் பிளக்கா? சூப்பர் கைஸ். ஸ்பார்க் பிளக் கிடச்சிச்சு. காருக்கு தேவையானது புக்கு கைஸ். அந்த இதை போய் அந்த கிளவிட்டு வைக்கணும். கிளவி வச்சா கிளவி சாவி தருவா. என்ன சாவின்னு தெரியல கைஸ். ஆனால் அங்கே போவோம். கிளவி சாவி கொடு. தரமாட்டேன். வெளியே வந்தால் தருவியா கைஸ்? கிளவி வெளியே வந்தால் தருவா. வந்து கீழே போய் தேடுவோம். ஏதாச்சும் இருக்கான்னு. இங்கே ஏதாச்சும் இருக்கா? எதுவும் இல்லை வழக்கம் போல. இங்கே என்னது கைஸ்? இது எங்கே யூஸ் பண்ணணும்? ஐயோ சரி விட பார்ப்போம். எங்கே யூஸ் பண்ண தெரியல. கிளவி தள்ளு. விடுதி கிளவி கைஸ். கிளவி விட மாட்டேறா. நான் தெரியல. விடுங்க. நான் வந்து கிளட்டு பேலே போயிட்டாங்க கைஸ். கிளவி அடிச்சுட்டு போயிட்டான். நான் இருந்தாலும் நான் கீழே ஊற்றி போட்டேன். பரவாயில்ல. வாங்க கீழே போவோம். இங்கே என்னதுக்கு? சூப்பர். கார் பேட்டரி வச்சுச்சா? இது தூக்கி கீழே போட்டுருவோம் கைஸ். எனக்கு கீழே தான் வழி இருக்குது கைஸ். இங்கே ஏதோ பொட்டி இருக்குது. இந்த பொட்டியில் சேஃப்டி கேட்குறான். சூப்பராக கார் இருக்கிறதுக்கு வந்தாச்சு கைஸ். கார் இருக்குது. கன் இருக்குன்னு பார்த்தா கன்னும் இல்லை கைஸ். டோர் இருக்குது. பேட்லாக் கீழே என்னதுடா வித்தியாசமாக இருக்குது. அது எப்படி கூட தெரியாது கைஸ். பேட்லாக்கி கேட்குறேன். இது என்னது? ஓட்டமாக இருக்குது. மேலே போவோம். ஓட்டையாக இருந்துச்சு. வந்துட்டு அப்படியே என்னடா கறியை தொகுச்சி கைஸ். ரிமோட் கண்ட்ரோல் இது வச்சு என்ன பண்ணோன்னு டோர் திறக்கிறதுக்கா? இது என்னது? இன்னொரு கிஃப்ட் பாக்ஸ். இன்னொரு கிளவே. காக்கா போத்துறா. ஐயோ காய்ஸ். காக்கா எதுக்குன்னு தெரியாமல் தொட்டுட்டு எங்கள் காக்கா கொத்திச்சு காய்ச்சி. ஏதோ டூன் போட்டிருக்கு. என்னன்னு தெரியல. பார்ப்போம். இதுக்கு என்ன வேணும்? வெப்பன் கீயா? வெப்பன் கீ கேட்குறேன் கைஸ். வெப்பன் கீ. ரிமோட் எதுக்கு? கிளவா கரெக்டாக உள்ளே வச்சு உள்ள போச்சு கைஸ். அவன் இந்த கிளவை தட்டினாலும் கரெக்டாக உள்ள வந்துச்சு. போய் தொல்ல தெரியாமல் வேறு எடுத்துவிட்டேன் கைஸ். கேட் க்ளோஸரா? என்ன கைஸ் ஓப்பன் ஆகாமத்து? இதுக்குலாம் ரிமோட் யூஸ் பண்ணுட்டாங்க. ஆனால் ஓப்பன் ஆகாமத்தே கைஸ். ஏதோ ஆயிடுச்சு. நானும் யூஸ் தரேன். வேணாம் ஆமாத்தே. சோ சாட் கைஸ். சோ சாட். ஐயோ இது எதுக்கு தெரில. ஸ்பார்க் பிளக் எதுக்குன்னு தெரில. அது காருக்கு தேவை. இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கா? எதுவும் இல்லை கைஸ். என்ன கைஸ் இப்போ என்ன பண்ணுறது? எதுவுமே இல்லை. ஸ்பைடருக்கு வேணுமா? இந்த கிளட்ட போய் நிற்கிறேன். வெளியே போ. இது வந்து எனக்கு தெரிஞ்ச அதை பார்த்தேன். அந்த இதுதான் அந்த கைஸ். இதில் தான் போடணும்னு நினைக்கிறேன். அதுதான் போடணும். ரொட்டேட். நான் ரொட்டேட் பண்ணிருக்கேன் ஸ்கின்னை.
டே கலட்டு பிள்ளை போடா. ஐஸ் பாருங்க திரு கொண்டாந்துக்கிட்டு என்ன பாடப்பத்திரியா என்ன இருக்குது காய்ஸ் கார் இன்ஜின் போட்டு இன்ஜின் பார்ட் இது ஈஸியாக கிடைக்குது. ஏன்னா இது ப்ராடக்ட் காரணத்தினால ஈஸியாக கிடைக்கும். என்னது பெட்ரோல் நினச்சி நான் விடு. இங்கே என்ன தரேன் ஏன் தெரியல. ஓப்பன் ஆட்டோமேட்டிக் கார் ஓப்பன் ஆகுது காய்ஸ். நான் தெரியல இது கார் இன்ஜின் எடுத்தாச்சு. இது என்ன ஸ்பெஷல் கீ இருக்குது. இது என்ன இதெல்லாம் வேணாம் லெட்ரு. நான் கிளவி ஏதாச்சும் லெட்டர் எழுதிச்சுப்பா தாத்தாக்கு. ஆயிஷ் ஏன் காய்ச்சி சாப்பிட்ற ஒன்றும் தாத்தா இல்லை எனக்கு தெரில. தாத்தா இருந்தால் நல்லாக்காது. தாத்தா வேணும்னா சொல்லுவாங்க காய்ச்சி கமெண்ட்டில் தாத்தா வேணும்னு. காய்ஸ் வந்து வாங்க போவோம். ஸ்பெஷல் கிடச்சிச்சு. இன்னும் பேட்லாக் கீ நிறையா கீ வேணும். அதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல. இது கன் பாட்டு இருக்குது. கன் இங்கே இது குண்டு மாதிரி கிடச்சிருக்கு காய்ச்சி. குண்டு கிறிஸ்மஸ் மூடில் குண்டுலாம் இருக்குது. நான் கிறிஸ்மஸ் மூடு வேறு மாதிரி பார்த்தேன். இது வேறு மாதிரி இருக்குது காய்ஸ். ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. அது பிரைட்டாக இருந்துச்சு. ஒரு வேளை அப்படி இருக்கும் ஃபோனுக்கு அப்படி இருக்கும் தெரில. நான் தெரில. அந்த ஸ்பெஷல் கீ எடுத்துடுவோம். ஸ்பெஷல் கீ எங்கே போடணும் காய்ஸ்? ஸ்பெஷல் கீ எங்கே போடணும்? மேலே போய் பார்ப்போம். மேலே இந்த மாதிரி பேட்டர்ன் இருந்துச்சு ஒரு கீ. இங்கே தான் போடணுமா? போட மேலே என்ன இருக்குது? என்ன காய்ஸ் ஏதோ இருக்குது. ஸ்பைடர் வெப்லாம் இருக்குது. என்ன காய்ஸ் எதுவுமே இல்லை. என்னது இது ஓப்பன் டோருமா இருக்குது. உள்ளே போகணுமா? டேய் போச்சா காய்ஸ். ஸ்பைடர்டெக் போய் ஒரு ஸ்பைடர் அடி வேண்டேன் காய்ஸ். அந்த ஸ்பைடர் எப்படி போடுறது அப்போ? ஸ்பைடரையும் காக்காவை எப்படி கொண்டு தெரில. வெறுப்பத்துங்க ரெண்டுமே. காய்ஸ் பாருங்க வெறுப்பத்துது காய்ஸ். இதில் திறந்தே பார்க்கல. இது வெளியே கிளவி வசனாலும் அழிச்சிது காய்ஸ். கக்கூஸில் ஏதாச்சும் வந்துச்சா? கக்கூஸில் வந்து எதுவுமே இல்லை. கக்கூஸில் கிளவி தான் போயிடுச்சுக்கு சொல்லுங்க. கக்கூஸில் எதுவுமே இல்லை காய்ஸ். கக்கூஸில் கிளவி சாவி போட்டு போயிடுச்சா? கிராண்டியோட கிராண்ட் மதர் சாவி போட்டு போயிடுச்சு கைஸ். அங்கே போவோம். இது வந்து டஸ்டி பேலாக்கி நினைக்கிறேன். ஆமாம் கரெக்டாக தான் போட்டிருக்கோமா தெரில. இது என்ன பேர் பேக்கில் டஸ்டி பேலாக்கி தான் போட்டுருந்தேன்னா. ஸ்பார்க் பிளக் டேக் இட் ஓப்பன் த டோர். கீழே போடும் கைஸ். கார் இன்ஜின் கார் பேட்டரி கிடச்சிச்சு. இன்னும் அந்த இது தேவை கைஸ். கேஸ் ஆயில் தேவை. கேஸ் ஆயில் அது வேணும். பேட்லாக் கீ வேணும். கார் கீ கிடச்சிச்சு. கார் கீ கக்கூஸில் இருந்துச்சு. கக்கூஸ்லேருந்து கை விட்டு எடுத்துட்டேன் கைஸ். வந்து எடுத்துடணும். சாரி இது வேறு ஓப்பன் ஆகிட்டான். என்னடா ஓப்பன் ஆச்சு? இது இந்த பெப்பர் ஸ்ப்ரே. இந்த பெப்பர் ஸ்ப்ரே வச்சு நான் என்ன பண்ணேன் கைஸ்? இந்த பெப்பர் ஸ்ப்ரே வச்சு என்ன பண்ணேன்? டேண்டி தான் இருக்காதே. அதுக்கு பெப்பர் ஸ்ப்ரே சார் கைஸ். வாங்க கீழே போயிடும். இது வேறு கீழே வந்து விளையாட்டாக வேறு இருந்துக்கிறான். வெறுப்பாது கைஸ். பிடிக்கவே இல்லை இந்த கீழே விழுகிற அனிமேஷன்லாம். வாங்க போவோம். இப்போ என்ன பண்ணுறது? என்னடா ஸ்பைடர் சத்தம் கேட்குது காய்ஸ். ஸ்பைடர் இருக்கும் ஒரு வேளை. கிராண்ட் இல்லைன்னு பார்த்தா ஸ்பைடர் இல்லையா நினச்சா ஸ்பைடர் இருக்க மாதிரி சவுண்டு கேட்குது ஓடுற மாதிரி. இதே நான் தெரியாமல் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இந்த இடத்துல என்ன பண்ணணும் நான்? இதெல்லாம் எஸ்கேப் பண்ண முடியாதா? நீங்கள் வேறு இதான லிஃப்ட்டு காய்ஸ். இதான் லிஃப்ட்டு. மேலே போவோம். என்னடா போகாது. மேலே போ. வந்தாச்சு. இதை நான் 1 2 3 போய் அங்கே டூன்னு பார்த்தோம்ல. டூன்னு பார்த்தா 2 அமைக்கிட்டேன். 2ல் அது இருந்துச்சு. அப்போ 1ல் என்ன இருக்கும் தள்ளி? சரி கீழே போயிடும். சரி கீழே போயிடும். வந்து இந்த வந்து கட்டிங் பிரேக் வச்சிச்சு. வந்து கீழே போய் திறந்துடும் ஐஸ். எதை திறக்கும்? இது திறக்க முடியலையே. செயின் கட்டு வேணுமா? வந்து எஸ்கேப் பண்ண போகிறதில்ல. கார் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அந்த காரணத்தினால இது தேவையில்லை. இது வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஐஸ். நம்ம அப்புறம் தேவைப்பட்டாலும் தேவைப்படும். பேட்லாக் கீ தான் எங்கே இருக்குதுன்னு தெரில கைஸ். பேட்லாக் கீ எங்கே இருக்குதுன்னு தெரில. அதை கண்டுபிடிக்கணும் கைஸ். சேட் கைஸ். ஹேமர் இந்த மாதிரி இடத்துல தான் இருக்குமா ஹேமர் கைஸ்? நான் ஒன்று நான் ஹேமர் நிறைய நேரம் விளாண்டுருக்கேன் கைஸ். நான் ஹேமர் காண கேமே வெயிட் பண்ணிட்டேன் கைஸ். சேட் கைஸ். இப்போ தான் தெரியுது ஹேமர் இங்கே தான் இருக்குது. இந்த இடத்துல ஓவராக வரமாட்டேன் கைஸ். ஏன்னா அந்த ஸ்பைடர் இருக்கும். இது ப்ராக்டிஸ் பண்ண காரணத்தினால் ஸ்பைடர் இல்லை. ஆனால் ஸ்பைடர் சவுண்டு கிடச்சி கைஸ். அந்த நடந்து போகிற சவுண்டு. கிளவி இல்லை. அந்த கிளவி தான் இருக்கேன். குட்டி கிளவாக இருக்கேன். கண்டா உள்ளே போ. இந்த மாதிரி குச்சிடுவாங்க கைஸ் கீழே. இதையும் ஓப்பன் பண்ண முடியல என்னன்னு தெரில. சரி வந்து ஹேமர் எடுத்து போயிடுவாங்க கைஸ். ஹேமர் எடுத்து போய் மேலே வந்து திறந்து அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும். நாங்கள் போயிடுவோம் மேலே. இது வெப்பனிக்கு வேணும். ஏதாச்சும் இருக்கா? இல்லை இங்கே ஏதாச்சும் இருக்கா? இல்லை கைஸ். செத்தா ரீச் பண்ணாதா திரும்பி எதுவுமே தெரில கைஸ். ரீச் பண்ணா கமெண்ட்டாக சொல்லுங்க. வந்து மேலே போயிடுவாங்க கைஸ்.
மேலே போய்ட்டு இந்த இதை திறந்து உள்ள என்னன்னு பார்க்கணும் கைஸ். கன்னோட ஒரு பாட்டு இருக்குது, இது ஏன் பண்ணுவோம்ல தெரில. தொண்டை கைஸ் அப்படி போயிடும். என்ன இது கேஸ் சிலிண்டர் போடு எல்லாமே கட்டிச்சு கைஸ். பேட்லாக்கி மட்டும் வேணும். டீ கைஸ் மாட்டிக்கிட்டேன். டீ திறந்து டீ கைஸ் மாட்டிக்கிட்டேன் கைஸ். கேமரா ஏதாச்சும் பண்ணு கேமரா. டி கைஸ் எப்படி கைஸ் வெளியே போகுது? அப்பாடி கைஸ் குருவை கழட்டணும் பொழுது அதை பார்க்கல. சூறு கழட்டு வெளியே வந்துட்டேன், மறந்துட்டேன் கைஸ். போச்சு இப்போ திரும்பி ஃபஸ்ட்லேருந்து இதுவே ஃபஸ்ட்லேருந்து விளாண்டா. ப்ராக்டிஸ் முடிய இவ்வளோ கஷ்டமாக இருக்குது கைஸ். இப்போதான் தெரியுது யார் முழுசாக விளாட்றாங்கன்னு தெரியல. ப்ராக்டிஸ் முடிய கஷ்டமாக இருக்குது கைஸ். என்ன இங்கேருந்து கிடக்குது? மேலே போய் இந்த கன் பாட்டை தந்துடும் கைஸ். கன் இது கீழே போ. பாடி சோட்டா வந்துட்டு அங்கே கிளவே கழட்டு பல கைஸ். இந்த பொம்மை சென்ட்ரினாவோட பொம்மை இருக்காதா? ஆனால் அந்த கூட மட்டும் இருக்குது, அந்த பேபி போகிற கூட. ஆனால் அந்த இது இல்லை, பொம்மை இல்லை. தூக்கி போட்டுருவோம் இது கீழே. கீழே போயிடும். கேஸில் வந்து தூக்கி போட்டுருவோம். இதுன்னு தேவை. நம்மகிட்ட எத்தனை பாட்டு இருக்குன்னு தெரியல. கன் பாட்டு 3 சென்டாக நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வேணும் கைஸ், அது வேறு மேலே இருக்குது. இப்போ இந்த எல்லாத்தையும் எடுத்து இந்த படியில் போட்டுருவோம் கைஸ். அப்படியே மாட்டை கரெக்டாகும். எல்லாமே கற்றுச்சு. பேட்லாக்கி வேணும். பேட்லாக்கி தான் கைஸ் தேணும் இப்போ ஃபுல்லாக. பேட்லாக்கி அவ்வளோதான் கரெக்டாக நினச்சிட்டோம்ல கைஸ். எல்லாத்தையும் எடுத்தாச்சுல. ஸோ சேட் கைஸ், எல்லாத்தையும் எடுத்தாச்சு. பேட்லாக்கி இல்லை. பேட்லாக்கி இருந்தால் நேரம் எஸ்கேப் ஆகிடலாம். இது எனக்கு கன் பாட்டு எல்லாம் கார்கி ஓப்பன். இங்கே என்ன அது வெப்பன் கீ போடு. வெப்பன் கீ கற்றுச்சு. அப்போ கண்ணை சேர்க்க தேவையில்ல கைஸ். நம்ம வந்து வெப்பன் கீழே போய் அந்த அங்கே இருக்க கண்ணை எடுத்து நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். ஃபியூல் ஊற்றிடும். இது வேறு ஊற்று எத்தனைக்கோண்டு இதில் எவ்வளோ இருக்கு பாருங்க கைஸ். ஃபியூல் போட்டாச்சு. எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு வந்து மைண்ட் கிராஃப்ட் ஹார்ட்கோர் வரும்னு நினைக்கிறேன். உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அதுக்கு முன்னாடி லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க கைஸ், அது முக்கியம். லைக் ஓப்பன் த டோர் வச்சுது. இப்போ நான் இன்ஜின் வேணுமா? இன்ஜின் ஆமாம் இன்ஜின் தான். இன்ஜின் எப்படி இருக்குது வித்தியாசமா? இன்ஜினோட டாப்பா? சரி வாங்க வந்து ஸ்பானர் வச்சு விரிஞ்சு வச்சு இது பண்ணி டைட் பண்ணிவிடுவோம். இல்லை ஸ்க்ரூ பண்ணுறா பண்ண கைஸ். இப்போ வந்து பேட்லாக்கி மட்டும் தேவை. அது மட்டும் எங்கே இருக்குன்னு தெரில. பேட்லாக்கி வேணுமா? எஸ் கைஸ் பேட்லாக்கி வேணும். நான் மட்டும் வந்து ரஸ்டி பேட்லாக்கி இருந்துச்சு, அதை வச்சு தான் அந்த இதை வச்சு திறந்தோம். நான் பேட்லாக்கி வேணும் கைஸ். இங்கே என்ன இருக்குது? வீல் கிராங்கா? இது என்ன பண்ணுறது கைஸ்? இது எங்கே யூஸ் பண்ணோம்? வீல் கிராங்க்கு ஐட்டணும். வெப்பன் எடுத்துகிட்டு போய் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துருவோம் கைஸ். மேலே வந்து வெப்பன் எடுத்து வந்துடும். சைடில் மேலே தான் போடணும். கேரட்டு பராய் கைஸ். இந்த பாருங்கள் கொண்டா கொஞ்சம் அமர்ந்துக்கிட்டு நசுன்றேன் கைஸ். இப்படி தான் போகணும். நான் வந்து தெரியாமல் அப்படி சுற்றி வந்துட்டேன். வெப்பனுக்கு என்ன இருக்குது உள்ளக்க? எப்பயும் போல அந்த தான் மயக்க போடுற கன்று ஒன்று தான் இருக்க முடியுமா? ஸோ சீட் டே செத்து போடா குட்டி கலவா கைஸ். என்ன கைஸ் குட்டி கலவா மயக்க போட்டு திரும்பி எந்திரிச்சிட்டான். டேய் என்ன கைஸ் பண்ணிக்கிறான்? இவனுக்கு தெரியாமல் திறந்தே கைஸ். வெறுப்பு தெரியாங்க கைஸ். டேய் கலவை பையில போடா ஷூட். இதுக்கப்புறம் இந்த கண்ணு தேவைப்படாது. இது எடுத்துக்கப்புறம் போட்டு ஒரே சைடில் சத்து கைஸ். அந்த ஸ்க்ரூ எடுத்து போய் கீழே போய் திறந்துடும் கைஸ். இந்த வழியாக போயிடுவாங்க கைஸ். இந்த வழியாக போயிட்டு கீழே அந்த இது அந்த டேங்க்கு மாதிரி இருந்துச்சு கைஸ், அங்கே போய் திறந்துடுவாங்க. ஒரு இடம் இருந்துச்சு ஸ்க்ரூ ட்ரைவர் போடுற இடம். அப்புறம் மேலே ஒரு இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். மேலேயோ கீழேயோ தெரில, மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏய் கன் பாட்டு. ஓ இந்த வழியே காருக்கு போகலாமா? இது போ. ஏய் ஸ்க்ரூ ட்ரைவர் வந்துடாத. ஜஸ்ட் மிஸ் ஸ்க்ரூ ட்ரைவர் வந்துடும். அப்புறம் திரும்பி பஸ்ஸில் வரணும் நான் ஐஸ். போய் அந்த இதை எடுத்துருவோம் ஐஸ். போடா ஐயோ தெரியாமல் உட்காந்து வேறு பண்ணி கிளம்பி வரஞ்சி ஐஸ். திடீர்னு பயமாகவும் இருக்குது ஐஸ். வந்துட்டாதான். ஆனால் இது ப்ராக்டிஸ் தான் வரமாட்டேன்னு நினைக்கிறேன். தெரில விடுங்க பார்ப்போம். அது ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் என்ன இருக்குது இதை வச்சு நான் என்ன பண்ணேன்? வெட்டி வேஸ்ட். இதுக்கு வந்து ப்ளே ஹவுஸ் கீ வேணும். அது எங்கே போய் வேணும் ப்ளே ஹவுஸ் கீயை? ஐஸ் ப்ளே ஹவுஸ் கீ எங்கே இருக்கும்? ஐடோனும் சரி அந்த போயிடும். மேலே போட்டா இது என்ன இடம்? இந்த இடம் தானா? இன்னொரு இடம் இருக்குது கைஸ், அங்கே போயிடும். போடா மேலே போ. டே கிழட்டு பேல வந்துடாதரா. அவ்வளோதான்டா மரியாதை உனக்கு. ஐஸ் வந்து டக்குன்னு அடிச்சுட்டு இருப்பேன். நான் டக்குன்னு அடிச்சு வச்சுட்டு போய் அப்புறம் பறந்து போயிடும். வச்சதும்
கொஞ்சம் கீழே போயிடும் கைஸ். இது கீழே போயிட்டு அப்படியே அந்த குட்டி ஓட்டைக்குள்ளே போகணும் ஸ்ட்ரெயிட்டாக. இந்த ஓட்டை தான் கரெக்டு தான். கரெக்டாக தான் கைஸ் போகிறோம். ஓப்பன் இதில் என்ன இருக்குது? ஏதாச்சும் நல்லதாக பேட்லாக்கி இருந்தால் வீட்டுக்கு போயிடுவேன். சேஃப் கீயா ஒன்றா இருக்குது. சேஃப் கீ டப்பா. அந்த சேஃப் கீயில் என்ன இருக்கும் போது தெரியலையே கைஸ். அது சேஃப் கீயில் என்ன இருக்கும்? என்ன அது? கட்டிங் செயின் கட்டரா? ஏதாச்சும் என்ன? ஆமாம் கைஸ், கட்டிங் பிளேயர் என்னங்க எங்கே போட்டோம்? ஸோ சேட். கட்டிங் பிளேயரை எங்கே போட்டோம் மறந்துட்டேன். ரொம்ப நல்லது கைஸ். இந்த கிச்சனில் வந்து இங்கே இருந்துச்சு, நான் பார்க்கவே இல்லை. கட் பண்ணிக்கிட்டு எடுத்துருந்தேன். நான் வந்து செயின் கட்டிங் பிளேயர் தேடிட்டு இருக்கும்போது இது கிடச்சி கைஸ். இது என்ன? இது மாஸ்டர் கீயா? இது என்ன ப்ளே ஹவுஸ் கேட்குறேன் கைஸ். மாஸ்டர் கீ எங்கே யூஸ் பண்ணணும்? ஓ, இது டோர் எஸ்கேப்க்கா? சூப்பரு கைஸ். அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்பைடர் இருந்துச்சு, நான் வேறு ஃபஸ்ட் தடவை செத்துட்டேன். அப்புறம் கன்று வச்சு நான் போட்டேன் கைஸ். அப்புறம் பேர்ட் சீட் கிடச்சிச்சு, இதை போய் கீழே போட்டுரும். அந்த காக்கா என்ன வச்சுக்குன்னு தெரில. காக்கா வந்து பேரலாக்கி வச்சுருந்துச்சு நல்லாக்கும் தெரில. வாங்க போவோம். ஐயோ, நான் மாற்றி வந்துட்டேனே. ரொம்ப அருமை, மாற்றி வந்துட்டேன் கைஸ். சூப்பராக வழி மாதிரி வந்துருக்கேன். மேலே போகணும், திரும்பி கீழே வந்துட்டேன். போட்டா இப்படி போகணும் கைஸ். கரெக்டாக வரும். நம்ம கரெக்டாக தானோம். கரெக்டு. ஐயோ டே ஏன் நடி பண்ணுற கைஸ்? திடீர்னு விளையாந்து பயன் பிடிச்சிட்டேன். கிராணி கூட பரவாயில்லடா. நீ இருக்கியடா கரெக்டு பல. இது தப்பாக போகிறேங்க கைஸ். இந்த வச்சுக்கோ காக்கா. நீ ரஸ்டி பேட்லாக்கி வச்சிருக்கியா? இதை வச்சு நான் என்ன பண்ணேன் கைஸ்? கட்டிங் பிளேவர் எங்கேன்னு தெரில. இதுதான் டூன் போட்டிருக்கு. எடுத்துட்டோமோ அந்த டூனை கைஸ்? இது வந்து எடுத்துகிட்டு வந்தேன், ஏன்னா வந்து ப்ளே ஹவுஸ் கீழே தான் இருக்குன்னு சொன்னாங்க பேட்லாக்கி. நானும் எல்லாத்தையும் தெரிஞ்சு பார்த்தேன், அதனால் ப்ளே ஹவுஸ் கீ வேணும். அப்புறம் வந்து கட்டிங் பிளேயர் எங்கே கைஸ்? கரெக்டாக அவங்க காணோம். கட்டிங் பிளேயர் எங்கே போட்டேன்னு தெரியல கைஸ். இதே மாதிரி இன்னொன்று அங்கே இருக்குது, மேலே இருக்குது. கட்டிங் பிளேயர் வச்சா தான் எடுக்க முடியும். அந்த ஃபேன் சுற்றிட்டு இருக்கணும் கைஸ், அங்கே இருக்கும். ஸோ சேட் கைஸ். இந்த இடத்துல இல்லை, என்ன பண்ணுறது? நான் போடு கீழே, வேஸ்ட்டாக இருக்குது கைஸ். ப்ளே ஹவுஸ் கீ எங்கே இருக்குன்னு தெரில. அது கட்டிங் பிளேயர் கைஸ். கட்டிங் பிளேயர் இங்கே தான் கைஸ் இருக்குது. அந்த பேர்ட் சீட் போட்டோம்ல கைஸ், அந்த கிறிஸ்மஸ் மரத்து கீழே இருந்தாலும் எனக்கு தெரில. இந்த காரணத்துக்கு நான் இப்போ போய் திரும்பி கட் பண்ணிட்டு எடுத்து வந்தேன். காமெடியாக போச்சு கைஸ். நான் திரும்பி வீடியோவை பார்த்தேன் கைஸ். வீடியோவிலே இல்லை. நான் வீடியோவில் எங்கே போட்டேன்னு தெரில கைஸ். அதனால் நான் கட் பண்ணிட்டு தேடிக்கிட்டே இருந்தேன். இதெல்லாம் கிடச்சி ரொம்ப கழிச்சு வந்து மேலே போய் எடுத்துருந்தேன் கைஸ். இதுதான் கைஸ் அந்த இன்னொன்று கிடச்சி ப்ளே ஹவுஸ் கீ வேணும். நான் இப்போ இந்த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் கைஸ். ப்ளே ஹவுஸ் கீ வேணும். மாஸ்டருக்கு எல்லா கீ இருக்குது, ப்ளே ஹவுஸ் கீ இல்லை பேட்லாக் கீயும் கிடைக்க மாட்டுது கைஸ். அப்புறம் இந்த கிராங்க் கீ விழுந்துருந்துச்சுல கைஸ், அதை வந்து ஒரு இடத்துல போட்டேன். அதை வந்து ஓப்பன் ஆகி இந்த இடம் ஓப்பன் ஆச்சு. அதெல்லாம் ப்ளே ஹவுஸ் கீ இருந்துச்சு. இதை எடுத்துகிட்டு மேலே போயிட்டு முடிக்க போகிறோம் கைஸ். எல்லோரும் முடிக்க போகிறோன்னு கமெண்ட்டில் தட்டி விட்ருங்க. அதுவும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இப்போ அவங்க டக்குன்னு மேலே போய் ப்ளே ஹவுஸ் கீ போட்டு அவ்வளோதான் கைஸ். ஆனால் கிளவி வருவாங்க எனக்கு தெரியல. வந்தாங்கன்னா சேர்த்து வச்சுருவோம், கூட்டிகிட்டு போயிடுவாங்க கைஸ். கூப்பிட்டு போய் நீ தப்பான நிலையில் வந்துட்டேனே, இந்த பக்கம் குதி கரெக்டாக வந்துருக்கோம். வாங்க மேலே போயிடுவோம். மேலே போயிட்டு திரும்பி அந்த இது தான் இருக்கணும். அது பேர் என்னது? அந்த இன்ஜின் மாதிரி இருந்துச்சு. சரி, ஒன்று தான் இருக்குது. இன்னொன்று அந்த மேலே இருக்குது. மேலே கீழே கந்தலையே. ஓ சார் கைஸ், இங்கே ரெண்டுமே இங்கே தான் இருக்குது நினைக்கிறேன். ஆமாம், ஒன்று எடுத்து போடு. சிவப்பு கலர், இன்னொன்று ப்ளூ கலரில் இருந்துச்சு, பச்சை கலர் இருந்துச்சு. அதில் இப்படிங்க வந்து எடுத்து வந்துடும். அதையும் போய் எங்கே இருக்குது? கீழே ஊற்றி போட்டேன். நான் மேலே தான் இருக்கா? சூப்பர் மேலேயே போட்டு வந்துண்ணா. எடுக்கு இங்கே போட்டேண்ணா. இப்போ மேலே தான் போய் எடுத்து போயிருக்கு ரெட்டு. நம்ம இந்த கீழே இதையே போட்டேன். கரெக்டாக வந்துருக்கோம். இது கீழே போனோம். இந்த கீழே போனால் அங்கே இருக்கும். எத்தாச்சு கைஸ். வாங்க போவோம். போடா கைஸ். ஹைலைட்டே அந்த இதாங்க கைஸ், கட்டிங் பிளேயர் தான் கைஸ். சரியான தேடிட்டு இருந்தேன். தேடும் போதே 30 நிமிஷம் ஆயிடுச்சு கைஸ். அதை கட் பண்ணிட்டேன். நான் காரணத்தினால் நான் வந்து எடுத்து காமிக்கல. நான் 30 நிமிஷம் தேடிட்டேன் கைஸ். வந்து எஸ்கேப் ஆக போகிறோம். நான் இன்னும் வந்து பேட்லாக்கி எடுக்கல. இதான் லாஸ்ட் ஆப்ஷன். இங்கே இல்லைன்னா அவ்வளோதான் கைஸ். நான் கழுவி வந்தேன். ஸோ சார் கைஸ், ப்ளீஸா பேட்லாக்கி உள்ளேருந்துடுறா. நான் இருக்கிற எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டேன் கைஸ். விஷயமா எப்பயுமே கிராணி இருந்தால் தேட முடியாது. ப்ராக்டிஸ் முன்னால் தேடிட்டேன் கைஸ். பேட்லாக்கி இதை வேறு தூக்கி போட்டேன்டி. யூஸ் கொடுறா. போட்டு பேட்லாக்கி மிரட்டிட்டேன் கைஸ். ஓடதான் கைஸ். என்னாச்சு? ஓட போகிறோம். கிராணி இல்லாமல் ஓட போகிறேன் நான். கிராணி வந்து வெளியே போயிட்டா கைஸ், ஷாப்பிங் போயிட்டா.
ஹஸ்பண்டு கூட. அதனால் நம்ம வீட்டில் நல்லா தப்பிக்க போகிறோம் கைஸ். தப்பிக்க போகிறோம். ஓப்பன் த டோர். ஓப்பன் ஆகிடுச்சு. வாங்க காரி. ஐயோ தப்பான பிளேஸ் சொன்னேன். இந்த பக்கம் திரும்பி போகலாம். கைஸ் ரிவர்ஸு ஃபார்வேர்டு ஓடு கிராண்ட் த்ரூ. என்ன கைஸ் டோர் ஒழுங்காக ஓப்பன் பண்ணலையா? கைஸ் டோர் ஒழுங்காக ஓப்பன் பண்ணணும். பல்லைக்கெல்லாம் போட்டாச்சு. வெயிட் பண்ணுங்க. என்ன பண்ணணும்? ஏய் வெறுப்பத்துதே. டேய் திறடா. கைஸ் திறக்க மாட்டு கைஸ். அது உள்ளே பார்த்தா செட்டரை தூக்கிடணும். நான் தூக்கினா நான் தள்ளிக்கிட்டு இருந்தேன். ஓடு வந்துட்டேன். ரிவர்ஸு ஃபார்வேர்டு. இன்னும் ஒரே ஒரு சட்டு தான். சரி கைஸ் இதோட இந்த பாட்டு முடிச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.